இன்று உங்களின் பிரார்த்தனைகளையும் உங்களின் குடும்ப பிரச்சனைகளையும் உங்கள் துன்பங்களும் புனித அந்தோனியார் முன்னிலையில் வைக்கப்படும். அவர் கேட்டு அருள் புரிவார். அதை உங்களுக்கு வாழ்க்கையில் நடத்துவார். புனித அந்தோனியாரே, இன்று எங்கள் வாழ்க்கையின் அனைத்து சுமைகளோடும் பிரச்சனைகளோடும் உம்மை நோக்கி வருகின்றோம். உமது அருள் நிறைந்த கரம் எங்களை தாங்கி எங்கள் வாழ்வை மாற்றும் என்று நம்பிக்கையுடன் ஜெபிக்கிறோம். புனித அந்தோனியாரே, உமது திருவாழ்வில் கடவுள் செய்த 13 புதுமைகள் இன்று வரை உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. உம்மை நம்பி ஜெபிக்கும் ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் ஏமாற்றாமல் அருளால் நிறைக்கிறீர். நாங்கள் இன்று உமக்கு முன் எங்கள் காணாமல் போன பொருட்களையும் காணாமல் போன சந்தோஷங்களையும் காணாமல் போன அமைதியையும் வேண்டுகிறோம். எங்களுக்காக அது அனைத்தையும் தேடித்தரும் சக்தி உமக்கே இருக்கிறது என்று நம்புகிறோம். புனித அந்தோனியாரே, எங்கள் வீடுகளில் உமது திரு சிலை வைக்கப்படும் போது அந்த வீட்டில் அமைதி பொழிகிறது. அந்த வீட்டில் சண்டைகள் குறைகிறது. அன்பும் ஒற்றுமையும் நிலைக்கிறது. அந்த அருளை எங்கள் வீட்டிலும் பொழியுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். புனித அந்தோனியாரே, எங்களை அதிகமாக துன்புறுத்துவது கடன் தொல்லைகள்தான். எங்கள் மனதை வாட வைக்கும் அந்த சுமையை நீக்கி நிம்மதியாக வாழும் நாளை தரும்படி உம்மை நோக்கி கண்ணீர் கலந்த பிரார்த்தனை செய்கின்றோம். புனித அந்தோனியாரே, உடல் வலியால் வாடுபவர்கள், மன உளைச்சலில் இருப்பவர்கள், வாழ்க்கையின் வழி தெரியாமல் தவிக்கும் அனைவருக்கும் நீர் அருளை வழங்குகிறீர். இன்று எங்களுடைய உடல், மனம், ஆன்மாவையும் குணப்படுத்தி புதிய வாழ்வை தந்து அருள் புரியுங்கள். புனித அந்தோனியாரே, உமது 13 புதுமைகள் போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு புதுமை நிகழட்டும். முடியாதது கூட சாத்தியமாகட்டும். இழந்த நம்பிக்கை மீண்டும் எரியட்டும். இழந்த வாய்ப்புகள் மீண்டும் திறக்கட்டும். புனித அந்தோனியாரே, நாங்கள் இன்று உம்மை தொழும் இந்த கணத்தில் எங்கள் குடும்பத்தாருக்காக நல்ல வேலை, நல்ல ஆரோக்கியம், புதிய வாய்ப்புகள், அமைதி மற்றும் ஆனந்தம், இந்த எல்லா வரங்களையும் உமது கையால் தருவீராக. அன்பின் புனித அந்தோனியாரே, நாங்கள் நம்பிக்கை இழந்து போகும் நேரங்களில் நீர் எங்களை தாங்கும் கரமாக இருந்து நடத்தும்படி வேண்டுகிறோம். மது ஜெபம் எங்களை பாதுகாக்கட்டும். புனித அந்தோனியாரே, இன்று எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கட்டும். எங்கள் வீடுகள் ஆசீர்வாதத்தால் நிரம்பட்டும். எங்கள் மனங்கள் அமைதியால் நிரம்பட்டும். எங்கள் வாழ்வு அன்பால் நிரம்பட்டும். எங்களுக்காக இறைமகன் இயேசுவிடம் பரிந்து பேசுவீராக. ஆமேன். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். இந்த ஜெபத்தை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். God bless you to all.